ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே நமக்கு சித்ரா பௌர்ணமி தினம், முழு பௌர்ணமி அன்னைக்கு தொழிலாளர் தினமும் கூட. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இப்போ அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரகுப்தர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் வழிபாடு எல்லாத்துக்கும் பெஸ்டான டே. முருகன் கோயில்கள்லாம் கோலாகல விசேஷம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முக்கியமான தினம் மதுரைக்கு முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மதுரைக்காரவங்க சித்திரை திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த ஒரு தினம். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற நாள். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி தினம். அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம். சொல்லவே தேவையில்லை. அறுபடை வீடுகள்ல முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், காவடி. அன்னைக்கு முக்கிய விரத நாள். இனி 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பேர் போன மேஷ ராசிக்காரர்கள், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசியிலேயே ஆட்சியா இருக்காரு. செவ்வாய் பகவான் ஆட்சி. இது ஒண்ணு போதும் இந்த மாசம் உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் சக்சஸ் ஆகும். நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க கேட்கறது கிடைக்கும். உங்க ராசியிலே சந்திர பகவான். சோ சந்திர மங்கள யோகமும் உண்டு. உங்க ராசிநாதன் எங்கெல்லாம் பாக்குறாரோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ராசிநாதன் உங்க ராசியிலேயே ஆட்சியா இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 4ஆம் இடத்துல இருக்க அத்தனை சுகங்களும், அத்தனை வளங்களும், அத்தனை பாசிட்டிவ் விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலா 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம் சொல்றது, தாயார் சொல்றது, நம்மளுடைய உயர் கல்வியை சொல்ற இடம். சோ இந்த 4ஆம் இடத்துல பாக்குறனால எல்லாருக்குமே ஒரு விதத்துல ஒரு சொத்து காத்து இருக்கு. டாக்குமெண்ட் ஒண்ணு சைன் ஆகும். ரொம்ப நாளான சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். ஒரு வீடு மாற்றக்கூடிய நிலையும் வரலாம். ஒரு பிளேஸ் சேஞ்ச் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களுடைய தாயாரின் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சந்திரன், நாளுக்குடைய சந்திரன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்காரு. சோ அதனால நீங்க மேஷ ராசி. அந்த 4ஆம் இடத்தை உங்களுடைய 4ஆம் அதிபதியோட சேர்ந்து செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம், தாயாரின் சொத்துகள் கிடைக்கும், தாயார் வழியில அனுகூலம். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்க அம்மாவோட ஹெல்ப் கிடைக்கும். படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய படிப்பு தடைப்பட்டு இருந்தா இந்த வருஷம் மறுபடியும் கண்டினியூ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே செவ்வாய் பகவான் எங்க பாக்குறாரு? டைரக்டா உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப 7ஆம் இடம்னா நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நீங்க போய் சம்பந்தப்படுற இடம் அத்தனையும் 7ஆம் இடம். திருமண ஸ்தானம் முக்கியமா 7ஆம் இடம். இப்ப அக்னி நட்சத்திரத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்கணும்னு சொல்லுவோம். ஆனா திருமணம் பண்ணலாம். அப்ப அதே 7ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் மங்கள காரகனும் பாக்குறனால உங்களுக்கு திருமணம் உண்டு, திருமணம் நிச்சயிக்கப்படும், அல்லது உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி உண்டு. அதே செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை பாக்குறது. 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 8க்குடைய அதிபதியே 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் வலுப்பெறுது. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும். புதன் பகவான் சமாதான பெரியர். ஜென்ரலா 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் பகவான். செவ்வாய் பகவானுக்கு ஏற்ற நண்பர் கிடையாது. இருந்தாலும் புதன் பகவான் சமாதான பெரியர். சோ நீங்க உங்களுடைய கோபத்தால இல்ல உங்களுடைய ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகளால ஒரு சில இடத்துல அவ பெயர், கெட்ட பெயர் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும். வாக்குலே சூரிய பகவான் இருக்கிறனால அந்த அதிகாரமும் இருக்கும். ஆனா புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறனால ஒரு தடவை கோவப்பட்டு பேசினாலும் அடுத்த நிமிஷம் சமாதானமா போயிடுவீங்க. அந்த புதன் பகவான் உங்களை சமாதானப்படுத்த வைப்பாரு. அப்போ நீங்க போய் பேசுற இடத்துல உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருந்தாலும் வாக்குல புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு சாமர்த்திய பேச்சா இருக்கும், கால்குலேட்டிவ் மைண்டோட இருக்கிற பேச்சா இருக்கும். நீங்க எந்த வேலைக்காக போய் சம்பந்தப்படுறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு உடனே நடந்தும். இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, 5ஆம் இடம் ஆள் மனசு, 5ஆம் இடம் தாய் மாமாவையும் சொல்றது, குழந்தைகளையும் சொல்றது. அப்ப 5க்குடையவர் குல தெய்வமும் சொல்றது.
5 குடைய சூரிய பகவான் 2ஆம் இடம்னு சொல்ற புது வரவுங்கிற இடத்துல குடும்ப ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால தாய் மாமாவினுடைய சப்போர்ட்டும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல உண்டு. மாமன்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவானும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்குது. 5ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்குது. ரொம்ப நாளா தாய்மாமா வீட்டுல எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அது மட்டும் தானா? கிடையாது. 5 குடையவர் 2ல இருக்காரு. புது வரவுன்னு சொல்ற இடத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதி குழந்தைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம்ல குழந்தை கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை வரவு உண்டு. 3ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும். இயற்கை சுபர்களுக்கு 3ஆம் இடம் ஏற்ற ஸ்தானம் இல்லை. ஆனா அந்த 3ஆம் இடத்துல அமர்ந்த சுபர்கள் எங்க பாக்குறாங்க? 9ஆம் இடத்தை, பாக்கியஸ்தானத்தை பாக்குறாங்க. அப்ப பாக்கியாதிபதியே பாக்கியஸ்தானத்தை பாக்குறது ஒரு சிறப்பு. சுக்கிரனோட சேர்ந்து பாக்குறது இன்னும் சிறப்பு. கைன்னு சொல்ற இடத்துல பெரும் பணத்துக்கு அதிபதியான 2 கிரகங்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ உங்க கையில இந்த மாதம் முழுக்க பண மழை, பண வரவு அமோகமா இருக்க போகுது. சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனையா இருக்காங்க. அப்போ 2 குடையவன் 3லயும் 3 குடையவன் 2லயும் இருக்காங்க. அப்ப பரிவர்த்தனையால அவங்கவங்களுக்கு ஆட்சி வீட்டினுடைய பலனும் கிடைக்கும். இப்ப 2 குடையவன் 2ல இருக்கிறதும் 3 குடையவன் 3ல இருக்கிறதுக்குமான பலனும் சேர்த்து கிடைக்கும். 2 குடையவன் 2ல இருந்தா என்ன? பணம் கையில தங்குதுன்னு அர்த்தம். 3 குடையவன் 3ல இருந்தா எழுத்துத்துறையில கமிஷன், வருமானம், போஸ்டல் எஜுகேஷன் எல்லாமே சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மந்த் நியூ மொபைல் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க கிரகமே உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. உங்களுடைய வருமானம்னு சொல்ற இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப அரசாங்க தேர்வு எழுதிட்டு இருக்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல நீங்க சைன் பண்ண போறீங்க. 11ஆம் இடத்துல ராகு பகவான் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசியில ஜெயிக்கிறது நீங்க தான். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது ஒருத்தரை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது. அப்ப அந்த ராகு பகவானுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களை யாராலையும் தோக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே ஆட்சியா இருக்காரு. 12ஆம் இடத்துல சனி பகவான், 10க்கும் 11க்கும் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல உங்களுக்கு விரயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனா பாதகாதிபதி 12ல மறைறது தப்பில்லை. சனி பகவான் உங்களுக்கு நியாயத்தை போதிச்சுட்டு இருக்காரு, தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த டைம் மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேரும் ஒரு அனுபவத்தை சந்திச்சுக்கிற ஒரு காலகட்டம். பதவி கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், திருமணம் நடக்கும், புதிய உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். 6 புதனும் 2ஆம் இடத்துல அமர்ந்தனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். விஐபியா சுத்திட்டு இருந்த அத்தனை பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் இந்த டைத்துல வேலை உண்டு. அதே மாதிரி 6 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால வாடகை வருமானம் உண்டு, வெளியூர் வருமானம் உண்டு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மேஷராசிக்காரர்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கிறத பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல உங்க ஷேர்ஸ் பழையபடி மீண்டும் வரும். பாசிட்டிவ் எல்லாம் பார்த்தாச்சு, நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ராசிலே ஆட்சியா இருக்காரு, 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே 8ஆம் இடத்தை சூரிய பகவானும் பாக்குறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் 10 நாள் சூரிய பகவான் உங்க ராசிலே இருப்பாரு. அதுக்கப்புறம் சூரிய பகவான் வைகாசி மாதம் ரிஷப வீட்டுக்கு போயிருவாரு. அப்ப 8ஆம் இடத்தை செவ்வாய் பகவானும் பார்த்து சூரிய பகவானும் பாக்குறது 8ஆம் இடம் பாதிக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும்? உங்க ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். யூரின் போறது, மோஷன் போறதுல ப்ராப்ளம் வரும். கீழே மேல விழுந்தேன், கை ஸ்லிப் ஆயிடுச்சு, கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் பாதம்னு சொல்ற இடத்துல சனி பகவான். ஸோ ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி வாக்கு கொடுக்கும் போது கவனமா இருக்கணும். ஏன்னா 6 2ஆம் இடத்துல இருக்காங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றதை தவிர்க்கணும். வந்த ட்ரெயின் சொல்லுங்க, ஷார்ப்பா இந்த டைம்னு சொல்லாதீங்க. இந்த மாதம் முருகன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த மாதம் நீங்க ஆட்சியா இருக்கீங்க, ஃப்ரீயா இருக்க போறீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, இண்டிபெண்டா இருக்க போறீங்க. இந்த மே மாதத்தை கொண்டாடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.